ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 days weight loss சேலஞ்சோட டே 15 இன்னைக்கு நல்லா ஃபாலோ பண்ண போறேன்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுத்து இதை வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதாங்க. சில டவுட்ஸ் வந்து இருக்குது, அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து தொண்டை கிச்சு கிச்சு பண்ண ஆரம்பிச்சிடுச்சுங்க. அதான் கொஞ்சம் அப்படி ஸ்ட்ரக் ஆகுது. தண்ணி வந்து சம்டைம் வந்து நார்மலா குடிச்சு விடுறேன். இங்க வந்து நல்லா சில்லுன்னு இருக்கும், ரொம்ப நம்ம ஃப்ரீசர்ல வச்சு எடுத்த மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் நீ கொஞ்சம் கம்மி பண்ணணும். ஏன்னா கிளைமேட் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம தான் கொஞ்சம் உஷாராகணும். விதவிதப்பான தண்ணி வச்சு கொடுப்பேன். சம்டைம் வந்து டக்குன்னு இதை குடிச்சிடுறது. ஸோ அதான் வந்து இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு, கொஞ்சம் சரி பண்ணணும் இதையும். அதான் சரி வாங்க. பீரியட்ஸ் டயத்துல வந்து எனக்கு டிப்ரெஷனா இருக்குது, ஸ்வீட் கிரேவிங்கா இருக்கும். நான் வந்து ஸ்வீட் நிறைய சாப்பிட்டுட்டேன், வெயிட் வந்து கெயின் ஆகுமா? கண்டிப்பா ஆகும். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்ப பீரியட்ஸ் டைம்ல இப்ப நிறைய பேர் வந்து வாக்கிங் போலாமா அதெல்லாம் கேட்பீங்க. அது வந்து நம்மளால பெயின்னால முடியாது, இந்த மாதிரி இருக்கட்டும். சோ நீங்க வந்து கண்டிப்பா வந்து ஸ்வீட்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா கெயின் ஆகதான் செய்யும். சோ அதனால நீங்க அந்த டைம்ல ரொம்ப நீங்க தான் கேர்ஃபுல்லா இருக்கணும். சோ அததான் நான் எப்பவுமே சொல்லுவேன். எல்லாருக்குமே கிரேவிங்ஸ் இருக்கும். அதுக்கு ஆல்டர்னேட்டா நிறைய விஷயங்கள் இருக்கு. நமக்கு ஸ்வீட் தான் கிரேவிங்னு கிடையாது. நீங்க கரெக்டா ப்ரோட்டீன் எடுத்தீங்கன்னா அந்த ஒரு நாட்டம், அந்த ஸ்வீட்ஸ் மேல ஒரு நாட்டம் வந்து கம்மியாயிடும். ஸோ கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. நான் இதான் எப்பவுமே சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து பீரியட்ஸ் டைம்ல வந்து வெயிட்டும் பிளக்சுவேஷன்ஸும் ஆகும். ஒரு சிலருக்கு முன்ன பின்ன ஆகுறது, அதெல்லாமே கண்டுக்க வேண்டாம். ஆனா பீரியட்ஸ் டைம் எனக்கு வந்து எனக்கு நல்லா சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்ட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா நீங்க இவ்வளவு நாள் போட்ட ஹார்ட் ஒர்க் வேஸ்ட் ஆயிடும். சோ எல்லா டைமுமே எந்த டயத்துல நம்ம எப்படி சாப்பிட்டாலும் நம்ம பாடி வெயிட் கெயின் ஆகுற பாடியும் தெரிஞ்சு போச்சு. சோ அது ஆகதான் செய்யும். சரிங்களா? எக்ஸசைஸ் வந்து கண்டிப்பா பண்ணணுமான்னு கேட்டிருந்தீங்க. நம்மளோட வெயிட் லாஸ் சேலஞ்ச், அதாவது நம்ம சேனல்லே வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா ஒன்லி வாக்கிங் பிளஸ் டயட். அந்த டயட்டுமே ஒரு ஹெல்தியான ஒரு நல்ல டேஸ்ட சாப்பிட்டுட்டு தான் நம்ம வந்து குறைக்கிறோம். ஸோ 1 மணி நேரம் கரெக்டா வாக்கிங் வந்து பண்ணணும். ஸோ அது வந்து பண்ணுங்க. சரிங்களா? எக்ஸசைஸ் தேவை கிடையாது. அப்படி நீங்க தேவைப்படுச்சு நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷன் சிஸ்டர், நிறைய பேர் நேற்று ஞாயிற்றுக்கிழமை சீட் டே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஃபங்க்ஷனா வந்துருச்சு அப்படின்னு சொன்னீங்க, நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? இன்னைக்கு கரெக்டா பண்ணுங்க, அதுதான் நான் எப்பவுமே வந்து சொல்லுவேன். ஸோ என்ஜாய் பண்ணதுமே எப்பவுமே அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வருது அப்படின்னா அன்னைக்குமே நம்ம வெயிட் ஏறாமையாவது மெயின்டைன் பண்ணிக்கணும்ன்றதை நான் எப்பவுமே சொல்லிட்டு இருப்பேன். ஏன்னா அப்புறம் நம்ம போட்ட உழைப்பு ஃபுல்லா வேஸ்டா போயிடும். ஸோ அதனால கரெக்டா ஃபாலோ பண்ணி மெயின்டைனும் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சம்டைம்ஸ் சிச்சுவேஷன் அமையும், நீங்க வீட்டுக்கு வந்துட்டு கூட சாப்பிடாம போற அப்படின்ட்டு நம்மள வந்து ஒரு மாதிரி பேசுவாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் தவிர்க்க முடியாத இடங்கள்ல நம்ம வந்து சாப்பிடுறோம் அப்படின்னா அந்த அன்னைக்கு நம்ம வந்து அதுக்கு ஏத்தாப்புல ரொம்ப பேலன்ஸ் பண்ணி கரெக்டா வந்து முடிச்சிடணும். இப்போ நீங்க மதியம் ஒரு இடத்துல வந்து லஞ்ச் சாப்பிடுறீங்க அப்படின்னா டின்னரை வந்து ஃப்ரூட்ஸோ ஏதோ ஒன்று சாப்பிட்டு அப்படி லைட்டன் பண்ணிக்கணும்னு சொல்ல வரேன். புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதான் நான் வந்து 85ல இருந்து 75 kg வரைக்கும் உங்களோட சேனல் பார்த்தா சிஸ்டர் குறைச்சேன். இப்ப வந்து பாப்பாவுக்கு வந்து டெங்கு வந்துருச்சு சிஸ்டர். நாங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கறனால நான் வந்து ஹோட்டல்ல தான் வாங்கி சாப்பிடுறேன். ஸோ என்னால ஃபாலோ பண்ண முடியலன்னு சொல்லிட்டீங்க. கவலைப்படாதீங்க, பாப்பாக்கா ப்ரே பண்ணிக்க சொன்னீங்க. கண்டிப்பா எல்லாருமே வந்து ப்ரே பண்ணுவாங்க உங்களுக்காக. ஸோ நல்லபடியா ஆயிடுவாங்க. ஸோ கவலையே படாதீங்க சிஸ்டர். சரிங்களா? பாப்பாவை பாருங்க ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் பார்க்கலாம். சரிங்களா? முட்டைக்கோஸ் கூட கடலைப்பருப்பு போட்டு பொரியல் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதை நான் செஞ்சேன் சிஸ்டர். சூப்பரா இருந்துச்சு. குடும்பத்துல எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னு சொன்னீங்க. உண்மையாவே எங்களை சாப்பிட வைக்கிறதுக்கு இந்த முட்டைக்கோஸ், அதுக்கப்புறம் இந்த இது இருக்கு இல்லையா, இந்த பீட்ரூட்டும் கடலைப்பருப்பு போட்டு பண்ணுவேன் பாத்தீங்களா, இது எல்லாமே எங்களை சாப்பிட வைக்கிறதுக்காக இன்னோவேட்டா எங்க வீட்டுல செஞ்ச ஒரு ரெசிபி தான். சின்ன பிள்ளைங்க நாங்க எங்க வீட்டுலதான் பாத்திருக்கோம், வேற யார் வீட்லயுமே இந்த மாதிரி செஞ்சு நான் பார்த்ததே கிடையாது. ஸோ அதனால எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், டேஸ்டா இருக்கும். ஸோ தெரியாதவங்க நீங்களும் செஞ்சு பாருங்க, நல்லா இருக்கும். சரிங்களா?
பிரியாணி வந்து நீங்க சாப்பிட்டீங்க தானே அப்படின்னு சொல்லி 1 kg, அதாவது இந்த 10 கிராம் 100 கிராம் ஏறி இருக்குல்ல, அது நீங்க வந்து பிரியாணி சாப்பிட்டீங்க தானே அப்படின்னு சொல்லிருந்தீங்க. பிரியாணி சாப்பிட்டிருந்தா கண்டிப்பா நான் வந்து இன்னைக்கு வந்து சீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். உண்மையாவே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல நாட்டம் இல்ல. சோ ஏன்னா சிக்கன் குழம்பு வச்சிருக்கோம். சிக்கன் குழம்பு இருக்கும்போது நம்ம அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெறும் ஓட்ஸ் மட்டும் நான் தின்றேன்னா எனக்கு அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஈர்ப்பு இருக்கும். ஆனா நான் தான் வந்து ஓட்ஸ் கூட சிக்கன் கிரேவி சாப்பிடுறேன் இல்லையா, சோ அதனால எனக்கு அந்த நாட்டம் இல்ல சிஸ்டர், சரிங்களா? சோ அதனாலதான் வெயிட் லாஸ் டைப்ல எனக்கு லெக் கால்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. வாக்கிங் போறதுனால கூட இருக்கலாம், சரிங்களா? சோ அது வந்து இதோட கனெக்ட் பண்ண வேண்டாம். இன்கேஸ் உங்களுக்கு ஓவர் வலியா இருக்கு, அப்படி வெயிட் லாஸ் பண்ணுனா கால் வலி வருமான்னு கேட்டதுங்க, அப்படி கிடையவே கிடையாது சிஸ்டர். ஏதாவது வாக்கிங் போறனால இருக்கும், வேற ஏதாவது பிரச்சனைலாம் இருக்கும், உங்களுக்கு எப்படி வலி இருக்கோ அதை பார்த்து ஹாஸ்பிட்டல்ல கான்டாக்ட் பண்ணி என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? சோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணிட்டேன். வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, அடுத்தடுத்த உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திரும்ப நாளுக்கான அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்கில் வெயிட் வந்து செக் பண்ணுறதா. இன்றைக்கி நம்மளோட வெயிட் 60.10 இருக்குது, அதுலேயே இருக்குது. ஓகே, நமக்கு வந்து ஸ்டக் ஆனாலும் கவலைப்படக்கூடாது, ஃப்ளக்சுவேஷன் ஆனாலும் கவலைப்படக்கூடாது, நம்ம செய்கிற வேலையை கரெக்டாக பண்ணணுங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு கிளாஸ் அதுக்கு வெதுவெதுப்பான தண்ணி தாங்க குடிக்கிறேன். எனக்கு வந்து கொஞ்சம் சளி பிடிச்சிருச்சுங்க தான், உங்களுக்கு த்ரோட் உங்களுக்கு தெரியும், நான் ரெக்கார்ட் பண்ணும்போதே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட்ரு, இந்த அடுப்புக்காக நான் ஒரு 10 லைட்ரு வாங்கியிருப்பேங்க. என்னன்னே தெரியல, லைட்ரும் எனக்கு செட் ஆக மாட்டேது. கிச்சன் ஐட்டம்ஸ் ஃபுல்லாக நம்மளை சதி பண்ணுது. ஒரு வேளை கிச்சனில் அவ்வளோ வேலை பார்க்குறோமோ என்னன்னு தெரியலைங்க, அப்படிதான் இருக்குது. இப்போ நியூவாக ஒரு லைட்ரு வாங்கியிருக்கேன். எனக்கு மட்டும் தான் இந்த பிரச்சனையா, உங்களுக்குலாம் பிரச்சனையான்னு சொல்லுங்க. ஏன்னா ஒரு சிலர்லாம் ஒரு லைட்ரு வாங்கி அவ்வளோ நாள் வச்சுருக்காங்கங்க. நமக்கு மட்டும் வருதே இல்லை, என்னன்னு தெரியல. சின்ன பையன் அப்பப்போ எடுத்துகிட்டு போய் விளாட்றா வேறையா, சம்டைம் நம்மளே கண்ணுலாம் எடுத்துகிட்டு போய் டங்கு டங்கு வடிக்கிறான், அதனால கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்கில் தண்ணியை குடிச்சுட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணேங்க. இட்லி ஊற்றிட்டு தம்பிக்கும் பால் ஆற்றி கொடுத்துட்டு அவனுக்கு வந்து இட்லி பொடி நல்லா நான் வச்சு பேக் பண்ணிட்டேங்க. அவனும் வந்து நல்லா பேக் பண்ணியாச்சு. ஹஸ்பண்ட் வந்து சொட்டரெல்லாம் போட்டு க்ளவுஸ் எல்லாம் போட்டு அவனை வந்து பேக் பண்ணி அனுப்பிச்சி விட்டுட்டாங்க, கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டாங்க. ஸோ நான் அதில் ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங் பண்ணலாம். இட்லி தானே ஊற்றணும், சட்னி தானே அரைக்கணும், கொஞ்சம் சிம்பிள் தான், ஒரு 1/2 மணி நேரம் வந்து பண்ணிடலான்ட்டு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா வந்து வாக்கிங் வந்து பண்ணிக்கிட்டேங்க. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1 மணி நேரம் நல்லா வாக்கிங் பண்ணுங்கள், உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு டக்குன்னு வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. கேரட் சட்னி தான் அரைக்கிறேன். எப்பவுமே வந்து இந்த மாதிரி சட்னி கேரட்லாம் சேர்த்து அரைச்சிருந்து நல்லா நிறைய உளுந்தும் போட்டிருக்கேங்க. எப்பவும் போல நம்ம அரைப்போம் இல்லையா, உளுந்து நிறைய போட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, அது கூடயே கேரட் எல்லாம் போட்டு வதக்கிட்டு கடைசியாக கொத்தமல்லி தலையும் போட்டு வதக்கணும்னா நல்லா இருக்கும். பச்சை மிளகாவுக்கும் வரமிளகா 2 சேர்த்து போட்டிருக்கேங்க. இந்த மாதிரி வதக்கி ஆற வச்சு விட்டுக்கலாம், அவ்வளவுதான். அதுக்கப்புறமா எங்கிட்ட காஃபியும் போட்டுக்கிறேன், அம்மாச்சிக்கு சட்னியும் அரைச்சி வந்து எடுத்துக்கிறேன் நான். இந்த மாதிரி கேரட் சட்னிலாம் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, நல்லா இருக்கும். இட்லி சட்னி வச்சு ஹஸ்பண்டுக்கும் பேக் பண்ணிட்டேன். அப்புறமா வந்து அவருக்கும் காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து பிரெட் தான் சாப்பிடுவாரு. எனக்கும் ஒரு பிரெட்டே டோஸ்ட் பண்ணிட்டேன், கேரட் சட்னி வச்சு சாப்பிடணும் போல இருந்தது. ஸோ கோதுமை தோசை ஏதாவது ஒன்று நம்ம வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். நாளைக்கு வந்து ஒரு ப்ரௌன் பிரெட் எடுத்துட்டு ஒரு கொய்யாக்காய் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன், கொஞ்சமா வேர்க்கடலை எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் கேரட் சட்னி வச்சு காலைல பிரேக்ஃபாஸ்ட் இந்த மாதிரி தான் நான் வந்து ஃபில்லிங்கா வந்து சாப்பிட்டேன். இப்ப 4-5 போர்ஷன்ஸ் ஏதாவது எடுக்கிறோம் அப்படின்னா அதுலயும் நம்ம வந்து லிமிட்டடா கரெக்டா வந்து பேலன்ஸ் பண்ணிக்கணும், சரிங்களா? அப்புறம் கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டு கடலை பருப்பை தான் ஊற வைக்கிறேங்க. அம்மாச்சி வடை கேட்டுட்டு இருந்தாங்க அன்னைக்கு. வடை போட்டு அதுல வந்து பிசையறது ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. ஸோ அதனால அதுக்கு வந்து ஊற வச்சுட்டு எனக்கு வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு அந்த சகப்பரிசி இருக்கு இல்லையா, புட்டரிசின்னு கூட சொல்லுவாங்க, அதை தான் வந்து ஊற போடுறேன். இது எப்படி வேக வைக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்றேன். ஒரு 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஊற வச்சிடணும், அப்பதான் இந்த அரிசி எல்லாம் நல்லா இருக்கும். ஸோ வாஷ் பண்ணிட்டு அதையும் வந்து ஒரு சைடு ஊற வச்சுட்டு, இங்கிட்டு கடலைப்பருப்பையும் ஊற வச்சுட்டு, அப்புறம் ஃப்ரிட்ஜுக்கு மேல எல்லாம் ரொம்ப மெஸ்ஸியா இருந்துச்சு, அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சிடலாம் அப்படின்ட்டு இந்த பேஸ்கெட்ல அழகா வந்து இருமலா வருதுங்க. ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அழகா அடுக்கி வச்சுட்டு நட்ஸ் இதெல்லாமே வச்சு ஓரளவுக்கு மேக் ஓவர் பண்ணியாச்சுங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறமா குளிச்சு ஃப்ரெஷ் அப் வந்து ஆகிட்டேன். கொஞ்சம் ஒரு லைட்டு சொட்டட் மாதிரி ஒரு டாப் அண்ட் பாட்டன் உள்ள ட்ரெஸ் தான் போட்டிருக்கிறேன் நான். அதுக்கப்புறமா காஃபி வந்து 11 மணி போல அம்மாச்சிக்கு போட்டு கொடுப்போம் இல்லையா, ஸோ அதை வந்து போட்டு கொடுத்துடலான்ட்டு அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சரி வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒலையை வந்து அரிசியை களைஞ்சி வச்சிடலான்ட்டு அரிசியை களைஞ்சி ஒலையை வச்சு விட்டுட்டு அப்புறமா மிஷின்லேயும் துணியை போட்டுடலாம் அப்படின்ட்டு அதையும் வந்து போட்டு விட்டுட்டேங்க. குக்கரும் வந்து அப்புறம் விசில் வந்துருச்சு, அதை ஆஃப் பண்ணி சைடில் எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு
குக்கர் ஓப்பன் பண்ண சாதம் சூப்பராக சுட சுட ரெடி ஆயிடுச்சு. அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இப்போ நமக்கு வந்து சூப்பராக நம்மளோட சிகப்பரிசி நல்லா ஊறிடுச்சு. அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பங்கு அரிசி எடுக்கிறீங்கன்னா 4 பங்கு தண்ணி வந்து வைங்க, ரொம்ப கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஊற வச்சுட்டு சரிங்களா, இந்த மாதிரி 4 பங்கு இல்ல 3 பங்கு உங்களோட ரேஷியோ பார்த்துக்கோங்க. ஒரு சிலருக்கு கொஞ்சம் இதுவா இருந்தா பிடிக்கும், அந்த மாரி பார்த்துக்கோங்க. குக்கர ஆன் பண்ணி விட்டுட்டு இங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கடலைப்பருப்ப வந்து மிக்ஸர் ஜார்ல சேர்த்துட்டு கூட வரமிளகா, சோம்பு, பூண்டு வந்து சேர்த்து வடை பண்றதுக்கு தான் வந்து பண்ணிட்டுருக்கேங்க. ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா, அரைச்சு எடுத்துக்கலாம் கொர கொரப்பா. சரிங்களா? அதுக்கப்புறமா இந்த சைடு வந்து வெங்காயம்லாம் பொடியா கட் பண்ணி எடுத்துக்கிட்டு, அது கூட கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாமே பொடியா கட் பண்ணி போட்டேன். இதுல வந்து நம்ம வந்து இது இருக்கு இல்லையா, தேவையான உப்பு போட்டுக்கிட்டேன். புதினா போட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு இல்ல, அதனால போடல. சரிங்களா? ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நான் வடை மாவு பதத்துக்கு அவ்வளோதான், சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து டக்கு டக்குன்னு வடையை போட்டு எடுத்துடலான்ட்டு போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேங்க. அதுக்கப்புறம் இங்கிட்டு பாருங்களேன், குக்கர்ல நம்மளோட சூப்பரான சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்க குக்கர்ல தான் வைக்கணும்னு கிடையாது, சாதம் மாதிரி வடிச்சுக்க கூட செய்யலாம். சரிங்களா? வடிச்ச தண்ணியே வேஸ்ட் பண்ணிடாதீங்க, அவ்வளோ நல்லது இந்த சிவப்பரிசி தண்ணிலாம். அதுக்கப்புறம் வடையை போட்டு எடுத்துட்டு இருக்கேன் பாருங்களேன், நல்லா மொறு மொறு சூப்பரா இருக்குங்க. எனக்கு பிடிச்ச வடையே பருப்பு வடை தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு இந்த மாதிரி வடை சுட்டு இந்த மாதிரி பிச்சு போட்டுறணும். சரிங்களா? பிச்சு போட்டுட்டு வெங்காயம் இதெல்லாமே நறுக்கி எடுத்துக்கிட்டேன் முன்னாடியே. சரிங்களா? வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் அவ்வளோதான். உப்பு தேவைன்னா கொஞ்சம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஏன்னா தக்காளி வெங்காயம் சேர்க்குறோம் இல்லையா, அதனால. ஸோ அதையும் சேர்த்துட்டு அது கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றுவாங்க அம்மாச்சி, எங்கள் அம்மாச்சியெல்லாம். இப்போ தக்காளி புளிப்பாகவே இருக்கிறனால நான் வந்து புளி தண்ணி ஊற்றலை. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு இந்த மாதிரி கையிலே பிசைஞ்சு விட்டோன்னா எல்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கஞ்சிக்கு, சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். அம்மாச்சி சாம்பார் வைக்க மாட்டேன்னு கேட்டேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் மாதிரி வச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டாங்களா, சுடுகஞ்சி மாதிரி தயிர் சாதம் வச்சு கொடுத்துட்டு அப்புறமா வடையை வச்சு கொடுத்தேன். செமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டாங்க. அப்புறமா வடை நமக்கு பிடிச்சது, எல்லாருக்குமே கண்டிப்பா பிடிக்கும். அதை எப்படி சாப்பிடாம விடுறது? வெயிட் லாஸ்ல இருக்கும்போது வடை சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி அந்த வடை மிக்ஸையே லைட்டா பேன்ல ஆயில் கிரீஸ் பண்ணிட்டு மட்டும் தான் விட்டுருக்கேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஆயிலே சேர்க்கல. இந்த மாதிரி தட்டை தட்டையா அடை மாதிரி தட்டி எடுத்துக்கிறேன். சரிங்களா? அதனால தின்னா வந்து தட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா கிறிஸ்பாவும் இருக்கும், நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு 3 பீஸ் குட்டி குட்டியா எடுத்து வச்சுக்கிட்டேன். அது கூடயே வந்து சிகப்பரிசி சாதம், அதுக்கப்புறம் அந்த வடை அடை மாதிரி போட்டு எடுத்துருக்கோம்ல அது 3 பீஸு, அப்புறம் வெள்ளரிக்காய் கொஞ்சம் வச்சுட்டு கேரட் சட்னி காலைல பண்ணதை வச்சு வந்து இது பண்ணிட்டேங்க. நீங்க எந்த வகையான குழம்பு கூட வச்சு வேணா சாப்பிடலாம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு வந்து நான் இப்படிதான் முடிச்சுட்டு, நான் சிம்பிளா வேலை அதிகமாயிடுச்சுங்க அதனால. ஸோ இந்த மாதிரி எந்த குழம்பு வேணாலும் நீங்க வச்சு சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி. சரிங்களா? கையோட பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து மாடிக்கு வந்தேங்க. இந்த குட்டி ஆரஞ்சு பாருங்களேன், இத்துணூண்டா இருக்கு பாருங்களேன். நீங்க பாத்திருக்கீங்களா இது வரைக்கும் சொல்லுங்க. மாடி தோட்டத்துல கொஞ்சம் வெயில் போடுறது, நல்லா கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இது மாதிரி வந்து எடுத்துட்டு வந்தேங்க ஆரஞ்சு பழத்தை. ஆரஞ்சு பழம் மாதிரி குட்டி குட்டியா இருக்கும், இங்க நார்த் இந்தியால இருக்கிறது. ஸோ அது வந்து அம்மாச்சி அன்னைக்கே வந்து அது மரம் நிறைய, அதாவது செடி நிறைய இருந்தது, குட்டை மரம் மாதிரி தான் இருக்கும் இது. அதுல வந்து பாத்தீங்கன்னா பறிச்சு ஊறுகாய்க்கு நம்ம உப்பு போட்டு கட் பண்ணி போட்டு ஊற வைப்போம்ல, அது மாதிரி ஊற வச்சிருந்தாங்க. சரி, அந்த ஊறுகாயை தான் தாளிக்க போறேன். கடுகும் வெந்தயமும் நல்லா அந்த மாதிரி நல்லா வறுத்துக்கிறேங்க, நல்லா பொரியும் இப்படி தெரிக்கிற மாதிரி. அதை மாதிரி பண்ணிட்டு அதை சைட்ல எடுத்து வச்சு பொடி மாதிரி பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு கடாயில எண்ணெய் சூடு பண்ணிட்டு நல்லெண்ணெய் நல்லா சூடு பண்ணிருக்கேங்க. அதுல வந்து கடுகு, வரமிளகா பொடியை கட் பண்ணி சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அப்புறம் நம்ம வந்து இந்த ஊறுகாயை கொட்டிட்டு தேவையான உப்பு, மஞ்சத்தூள், அப்புறம் நம்ம அரைச்சு வச்ச அந்த வெந்தயம், கடுகு பொடி அதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அந்த எண்ணெயிலேயே நல்லெண்ணெயிலே சுருள சுருள வதக்கணும். ஸோ எப்பயுமே நம்ம லெமன் ஊறுகாலாம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான் இந்த ஊறுகாவும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அமைச்சு போட்டாங்க. ஒரு மாதிரி நார்த்தங்காய் ஃப்ளேவர் வருது, எனக்கு வாசனை அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதை தாளிச்சு வச்சாச்சு ஒரு சைடு. அப்புறமா இங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் காஃபி தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஈவினிங் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு பிளாக் காஃபி தான் குடிக்கணும் போல இருந்துச்சு, அதை வந்து குடிச்சிட்டேன். அப்புறம் அம்மாச்சிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா காஃபி வந்து போட்டு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கும் காஃபி போட்டு கொடுத்துட்டேன். அப்புறமா வந்து சரி ஷார்ட்ஸ் எடிட்டிங் அப்புறம் இன்ட்ரடக்ஷன் வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு டின்னர் டைம் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு வந்து 6:30 to 7 நான் முடிச்சுடுவேன். கருப்பு கவுனி கஞ்சி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு எனக்கும் அம்மாச்சிக்கும் கருப்பு கவுனி கஞ்சி தான். ஆல்ரெடி மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல, எப்பவும் போல தண்ணி சேர்த்து உப்பு போட்டு கிண்டி எடுத்துக்கிட்டேன். பூண்டு வேணும்னா தட்டி போட்டுக்கலாம், நான் இன்னைக்கு வந்து சேர்க்கல. தயிர் உப்பு போட்டு கரைச்சிக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் வெது வெதுப்பாதாங்க குடிப்போம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி கேப்பக்குள்ள அந்த குளிர்ல நம்ம நிம்மி குடிக்க முடியாது. இந்த கருப்பு கவுனி கஞ்சினா சூப்பராக குடிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கொஞ்சம் வெது வெதுப்புன்னு சூப்பராக ஒரு பெரிய பெரிய கப் இருக்கா, இதுலேயே 1.5 கப் அளவுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டின்னருக்கு நான் வந்து எடுத்துக்கிறேன்.
ஏன்னா வந்து கெட்டியா நான் வந்து பண்ணல, கொஞ்சம் தண்ணியா தான் பண்ணியிருக்கேன், அதனால அப்படி எடுத்திருக்கேன் சரிங்களா. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சாதம் இருந்து போச்சு, சரின்னு முட்டை சாதம் மாதிரி தாளிச்சிடலாம் அப்படின்ட்டு. எனக்கு சாதம் ஜில்லுன்னு ஆயிடும் இல்லையா, ஸோ அதனால கடாயில எண்ணெய் சூடு பண்ணிட்டு கடுகு சோம்பு வந்து பொரிய விட்டுக்கிறேன். அப்புறமா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்து நல்லா சுருள சுருள வதக்கி விட்டுட்டு முட்டையை உடைச்சு போட்டுட்டு அதுல வந்து சிக்கன் மசாலா, அதாவது சிக்கன் 65 மசாலா, அப்புறம் மிளகு தூள் உப்பு போட்டு இதை நல்லா ஸ்கிராம்பிள்டு பண்ணிக்கிறலாம், அவ்வளவுதான். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இப்படியே நம்ம கூட சாப்பிடலாம். ஆயில் கம்மியா தான் நான் யூஸ் பண்றேன், பாத்தீங்களா அடி பிடிக்குது பாருங்க, அப்படிதான் இருக்கும். அப்புறம் சாதத்தையும் உதிரி உதிரியா போட்டு விட்டுட்டு அதை வந்து அப்படியே கிளறி எடுத்துக்கிட்டோம்னா சூப்பரான முட்டை சாதம் செமையா இருக்குங்க. நல்லா கிளறி மட்டும் எடுத்துக்கணும். நான் சுட சுட இந்த குளிருக்கு அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டேன். அப்புறமா வடை மாவு பேலன்ஸ் எடுத்து வச்சிருந்தேன், நான் சுட சுட போட்டு கொடுக்கலாம், ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்ல இருந்து அப்பதானே வர்றாங்க அப்படின்ட்டு வடையை போட்டு எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையும் வச்சு அவங்களுக்கு டின்னர் கொடுத்தாச்சுங்க. அப்புறம் கையோட பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டாதான் அந்த வேலை முடியும். அதுக்கு முன்னாடியே நான் வந்து பாத்தீங்கன்னா பாத்திரம் கழுவுறதுக்கு முன்னாடியே இங்க ஜீரகத்தையும் சோம்பையும் கொதிக்க வச்சிருக்கேன். இந்த மாதிரி கடலைப்பருப்பு இல்லைன்னா இந்த மாதிரி பயிர் வகைகள்லாம் சாப்பிடும்போது சில பேருக்கு கேஸ்ட்ரிக் ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி ஜீரக சோம்பு தண்ணியை கொதிக்க வச்சு குடிச்சுக்கோங்க, ரொம்ப நல்லது டைஜஷனுக்கு. அதுக்கப்புறம் வெயிட் லாஸ்க்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. ஸோ நைட் இந்த மாதிரி கூட நீங்க வந்து குடிக்கலாம் சரிங்களா. 6:30 to 7 டின்னர் முடிக்கிறீங்கன்னா வேற எதுவும் சாப்பிடாதீங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணி அந்த மாதிரி வந்து குடிச்சுக்கோங்க சரிங்களா. கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு டே வந்து சூப்பரா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்களும் சூப்பரா கம்ப்ளீட் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையா பார்த்தவைக்கு மிக்க நன்றி. பாய், see you, நாளைக்கு பார்க்கலாம். பாய் பாய்.